ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்ரிகா சூர்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவோ சர்வ காரயேஷு சர்வதா கஜானனம் போத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபந்தஜம். விநாயக பெருமான் துணை கொண்டு மாதா பிதா குரு திருவருளோடு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியா பேசுகிறேன். நாம் இந்த பதிவிலே பார்க்கக்கூடியது 2025 ஆங்கில புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொது பலன்கள். இது பொதுவாக பலன்கள். சில பேருக்கு இந்த பொது பலன்களே பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொன்னது அப்படியே நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன விஷயம் அப்படியே எனக்கு என் வாழ்க்கையில் நடந்தது, ஒரு விஷயம் கூட மாறாமல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நான் சொல்கிறது என்னமோ பொது பலன் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ, சூரியனில் ஆரம்பித்து ராகு கேது வரையில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ அதன் வைத்து தான் உங்களுடைய ஜாதக பலன்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போ அந்த ஜாதகம் நமக்கு எப்படி இருக்கும், அதனால தான் வருஷத்தில் 2 தடவை நம்ம ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த நம்ம ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறது அப்போ இது நம்ம பொது பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த ராசிக்கு நம்ம இப்படி தான் இருக்கணும், ஒரு அலர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம ப்ரிகாஷன்ஸாக நம்ம இருந்துக்கணும். ஸோ நமக்கு இந்த பிரச்சனை வரப்போகிறதுன்னு நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம இப்படி தான் செய்யணும், முன் யோசனையோடு நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு 2024 பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவிட்டி லைஃப்பில் நிறைய சந்திச்சிருச்சு. சில முக்கியமான ராசிகள்லாம் பார்த்தீங்கன்னா படாத பாடு படுத்தி எடுத்துருப்போம். எல்லா விஷயத்திலையுமே நான் சொல்கிறேன், வீடு கட்டக்கூடிய விஷயத்திலிருந்து நின்று கட்ட போய் பாதியில் நிற்கிறது, பணம் கொடுத்து பணம் பெரிய அளவில் ஏமாந்தது, அதே போல் பார்த்தீங்கன்னா திருமண வரன் அமையிறேன் சொல்கிறேன் ஏதோ செய்கிறேன்னு சொல்லி அது விஷயமா ஏமாந்து போனது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோர்ட்டு கேஸு சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முடிகிற தருவாயில் தடங்கள் ஆக்கி போகிறது, சொத்து பிரச்சனைகள், பூர்வீக சொத்து பிரச்சனைகள், பங்காளி பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள். அதே போல் சில நல்ல மனிதர்களையும் நம்ம 2024 நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக சில விஷயங்கள் சொல்லும்பொழுது மறைந்த திரு டெல்லி கணேஷ் அவர்களை நாம் நினைவு கூறலாம். ஸோ அந்த மாதிரி முக்கியமான இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் எல்லாமே 2024 நிறைய நெகட்டிவிட்டி நடந்திருக்கு. ஸோ அப்போ 2025 எல்லாருக்குமே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தயக்கமாகவே இருக்குது, ஒரு கலக்கமாகவே இருக்குது. நமக்கு சரியா இருக்குமா, நமக்கு நன்னா இருக்குமா, நம்ம எந்த ஆலயத்துக்கு போகிறது, நம்ம அடுத்தது நம்ம என்ன செய்யறது, 2024 நம்ம இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிட்டோமே, இப்போ 25வது நமக்கு சாதகமாக இருக்குமா, எந்த அளவில் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது சில விஷயங்கள் உண்டு. ஸோ அப்போ அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ 2025 நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள்லாம் வருது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 2025 அப்படின்னு சொன்னால் நீங்கள் 2-3 விஷயங்கள் இது கண்டிப்பாக சில விஷயங்கள் நமக்கு நடந்தே தீரும். 2025 இது நடந்தே தீரும், இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது இந்த இதில் பார்த்தீங்கன்னா 2025 சனிப்பெயர்ச்சி, மார்ச் மாதத்தில் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 2025 பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி 2 முறை வருகிறது. ரொம்ப விசேஷமாக ஒரே வருஷத்தில் 2 வைகுண்ட ஏகாதசி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி என்று சொல்லக்கூடியது, மே மாதத்தில் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி வருது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரக பயிற்சி. அதே போல் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இந்தியாவிலே தெரியக்கூடியதெல்லாம் உண்டு. அடுத்த பதிவில் உங்களுக்கு வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டில் பார்த்தீங்கன்னா சுனாமி அதிக அளவில் பாதிக்கப்படும். அதே போல் நூற்பாலையில் திடீர் பெரிய அளவில் தீ விபத்து வர்றது, புதிய ரக ராக்கெட் கண்டுபிடிக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா இலங்கையில் மிகப்பெரிய மத கலவரம் உண்டாகும். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதிக அளவில்
அனல் காற்று வீசப்படும், ரொம்ப அதிகமாக இருக்கும். திருச்செந்தூர் கடல் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கிறத விட இன்னும் அதிகமாக உள்வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவில் தலித் மக்கள் போராட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதீதமாக இருக்கும். வெள்ளியங்கிரி மலை திடீர் மழை, நிலச்சரிவு அதிகமாக ஏற்படும். அதே போல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்று சொல்லக்கூடிய 1600 கிலோமீட்டருக்கு குறைவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பலத்த காற்றோட சில விஷயங்கள் இருக்கும். அதே போல இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி அதிக அளவில் உச்சத்தை தொடும் அப்படின்னு சொல்லி 2025 சொல்லியிருக்கு. மேற்கொண்டு நம்ம 12 ராசி பலன்களை நம்ம பார்க்க போறோம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி கொடுத்து 9884530146 இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய பலன்கள் 2025 எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் 2025 ஆங்கில புத்தாண்டானது எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் நாம் தனித்தனியாக விரிவாக நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள போய்க்கிறோம். ரிஷப ராசி நேயர்களே, உங்களுக்கு 2025 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி எப்படி இருக்கும்? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஆண்டு அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு சொன்னாலே ஒரு சுறுசுறுப்பான ஒரு ராசி, எதையும் ஒரு வைராக்கியத்தோட தைரியத்தோட செய்யக்கூடிய ஒரு ராசி, முன்வைச்ச கால பின் வைக்க மாட்டாங்க, பயம் இருக்காது. முக்கியமா எதையும் நம்மளால சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் உண்டு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசி எதுவுமே ஸ்டாண்டர்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம் செய்ய மாட்டாங்க, செஞ்சா ஸ்திரமா செய்வாங்க, கரெக்டா செய்வாங்க அப்படிங்கிற ஒரு குணாதிசயம் அப்படிங்கிறது உண்டு. ஸோ அப்படிப்பட்ட ரிஷபராசிக்கு நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மேஜரா உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது. பெரிய மேஜரா நான் சொல்றது இருக்காது. மைனரா சில விஷயங்கள் இருக்கும், மேஜரா இருக்காது. இந்த ஆண்டு பெரிய அளவில் உடல் கோளாறு இருக்கிற வாய்ப்பு ரொம்ப கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதே போல குறிப்பா மார்ச் மாசத்துக்கு மேல, மார்ச் மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துல சனி பகவான் வர. அப்ப அந்த லாபஸ்தானத்துல வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் சில விஷயங்கள் சில விஷயங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். இருப்பினும் உடல்நிலை பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் நீங்காது. எனக்கு ஃபுல்லாவே சரியாயிடுது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சில உடல்நிலை பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் இருக்கும். அதுலேயும் முக்கியமாக நரம்பு சம்பந்தப்பட்டது, இருதய கோளாறு சம்பந்தப்பட்டது கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் கவனமா பார்க்கணும். மூச்சு விடக்கூடியது, சுவாசம் சம்பந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த ஆண்டுல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கிரகங்களுடைய பார்வைகள், கிரகங்களுடைய சில விஷயங்களை நம்ம பார்க்கும்பொழுது சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இந்த ரிஷபராசிக்கு இந்த கிரக பயிற்சிகள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வருது, ராகு கேது பயிற்சி வருது, சனி பயிற்சியெல்லாம் 2025 வருது. சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். சில விஷயங்கள்லாம் நினைச்சது கை கூடும், சில விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து சில விஷயங்களை சக்சஸ் பண்ணிகிட்டே போவீங்க. சில விஷயங்கள் எல்லாமே ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம். பரவாயில்ல, அப்பாடா நம்ம இந்த விஷயத்த கஷ்டப்பட்டாலும் இந்த விஷயத்தை நம்ம முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. கவனமாக நுரையீரல் சம்பந்தப்பட்டது அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில இந்த 2025 மார்ச் ஏப்ரல் எல்லாம் இதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு சில விஷயங்கள நம்ம இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்களை சில விஷயங்கள வர ஆரம்பிச்சிடும். பண விஷயத்துல கவனமா இருங்க. ஒரு நிலம் வாங்க போறீங்க, ஒரு வீடு கட்ட போறீங்க, ஒரு விஷயம் செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா அது சர்ச்சைக்குரிய இடமாக இருந்தால் நிறுத்தி வச்சுக்கிறது நல்லது. உடனே அதை செய்ய வேண்டாம். நிறுத்தி நிதானமா யோசிச்சு செய்யுங்க. இந்த இடம் பிரச்சனையா இருக்குன்னு உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரிஞ்சிருச்சுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி யோசிச்சு செய்யுங்க. வீண் பழி போடுவார்கள், வீணான பழி. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சே ஏமாற்றுவாங்க. கண்ணுக்கு தெரிஞ்சே சில பேர் ஏமாற்றுவாங்க. கவனமா இருந்து சொத்து பிரச்சனையில கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்த ஏமாத்துவாங்க. ஒரு சில விஷயங்கள் வித்து தான் சில விஷயத்த கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். வீட்டை வித்தோ, நிலத்தை வித்தோ ஏதாவது ஒரு சில விஷயத்த கொடுத்து செட்டில் பண்ற மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் அமையும். கொஞ்சம் கவனமா நிதானிச்சு செய்யுங்க எது செஞ்சாலுமே. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சில பிரச்சனைகளை எல்லாம் குறைச்சிருவோம். சில பிரச்சனைகளை எல்லாம் குறைச்சிருவீங்க.
என்னென்னலாம் செய்யணுமோ சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு கொண்டு வந்துடுவீங்க. சில விஷயங்கள் ஓரளவுக்கு உங்களால் மேம்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் வந்து சில விஷயங்களை மேம்படுத்திடுவீங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி ஆண்டு கல்வி சம்மந்தப்பட்டது, மாணவர்கள் மாணவிகள் கல்வி சம்மந்தப்பட்டது படிப்பு சம்மந்தமானதெல்லாம் நல்லா படிப்பு நல்லா இருக்கும். நிறையா புதிதாக சில விஷயங்களை கற்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. புதுசாக சில விஷயங்கள்லாம் நல்லா படிப்பீங்க. உங்களை எல்லாருமே நல்லா ஊக்குவிப்பாங்க. நல்லா நல்லா என்கரேஜ் பண்ணலாம். நீ இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதை படி, இப்படி நீ படித்தா நல்லது அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸே கூட இன்னும் நிறைய உங்களுக்கு என்கரேஜ் பண்ணலாம். நிறைய என்கரேஜ் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. இவங்க நம்ம பயப்படுவோம். இவங்க சொல்லுவாங்களா, இவங்க நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்களா, இவங்க கேட்டால் நம்ம ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்களா நம்ம நினைப்போம். ஆனால் அவர்கள் நமக்கு கிட்ட இருந்து முதல் விஷயமா நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லித் தருவார்கள். ஆசிரியர்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருப்பாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக உங்களால் செயல்பட முடியும். படிப்பில் உங்களால் நல்ல சிறப்பாக உங்களுக்கு நல்லா செயல்பட முடியும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய படிப்பு இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்க போயிருக்கிறவர்களுக்கும் நல்ல படிப்பு சம்பந்தமானது நல்லா இருக்கும். ஆனால் உடன் இருக்கக்கூடிய நண்பர்களுடன் சில சர்ச்சைகள் வரும். உடன் இருக்கக்கூடிய நண்பர்களோட கொஞ்சம் சச்சரவுகள் அதிகமாக இருக்கும். எப்படி இருக்கணுமோ அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில சனியின் தாக்கம் இருக்கு. அதனால நீங்க எது செஞ்சாலுமே சின்ன சின்ன விஷயங்களை யோசிச்சு நிதானிச்சு செய்யுங்க சில விஷயங்கள். அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா முன்னோக்கி செல்வீர்கள். நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், பாசிட்டிவான சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல ஒற்றுமையோடு அடுத்தடுத்த விஷயங்களை நகர்த்தி கொண்டே போவீங்க. குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேலை பணியின் சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் பத்தாதுங்க, இதெல்லாம் பத்தாது, இன்னும் நிறையா இன்னும் உங்ககிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம், இன்னும் சில விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். பணியில் ஓரளவுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி, ஓரளவுக்கு சில மகிழ்ச்சி, ஓரளவுக்கு சில விஷயங்கள் இருக்கும். அதே போல் வியாபாரம் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நன்னா இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அமோகமாக சில விஷயங்கள்லாம் கொண்டு வரும். அதே போல் வந்து சனியுடைய அடுத்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சேமிக்க முடியும். சில விஷயங்களால நல்லா சேமித்து சில விஷயங்களை நல்லா கொண்டு வர முடியும். அதே போல் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள் அப்படின்னு சொல்லும்பொழுது சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணணும். ஆதி திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய பெருமாள் ஆலயம் போயிட்டு வர்றது நல்லது. பட்டமங்கலம் போயிட்டு வாங்க டைம் கிடைக்கும் பொழுது. டைம் கிடைச்சது அப்படின்னு சொன்னால் கிரிவலம் ஒரு தடவை போயிட்டு வாங்க. குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒரு முறை பண்ணுங்க. அதே போல் விவாகரத்து சம்பந்தமானது, இரண்டாவது கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் இந்த வருஷத்தில் ஓரளவுக்கு கொஞ்சம் மனமிறங்கி சில விஷயங்கள் கூடி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதற்கு அந்த இரண்டாவது திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க சுமங்கலி பூஜை பண்ணுங்க, இன்னும் நல்லா சிறப்பாக இருப்பீங்க. அதே போல் வந்து பார்த்தீங்க விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கும் சிறப்பாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக அமையும். காவல்துறையில் இருப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. சுபா.